25வது வசனம். And Nehemiah 9 verse 25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they took strong cities and a fat land and possessed houses full of all goods, wells digged, vineyards and oliveyards and fruit tree in abundance. So they did eat and were filled and became fat and delighted themselves in thy great goodness. இங்கே வசனம் சொல்லுது அவருடைய மகா பெரிய தயையினாலே. And the great goodness. அவருடைய பெரிய தயை என்று வசனம் சொல்கிறது. And here it talks about great goodness. தேவன் அவர்களுக்கு தம்முடைய பெரிய தயையை காட்டினார். And God showed them his great goodness. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்களுக்கு செய்தார்? What kind of thing God did for them? பெரிய தயை. Great goodness. நல்லா சொல்லுவோமா பெரிய தயை. Great goodness. தேவன் யார்? பெரிய தயையை நமக்கு காட்டுகிற தேவன். Who is God? Great goodness he shows. அவர் பெரிய தயையை காட்டினதினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்க. அரணான பட்டணங்களை அவர்கள் சுதந்தரித்தார்கள். And because of God's great goodness, what happened? They inherited strong cities. அவர்கள் சுதந்தரிக்க ஆரம்பித்தார்கள். They started to possess. அவர்கள் முதலாவது அவர்கள் அரணான பட்டணங்களை சுதந்தரித்தார்கள். And first they inherited strong cities. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். God gave them. அவர்கள் சுதந்தரித்தார்கள். They inherited it. தேவன் கொடுக்காம சுதந்தரிக்க முடியாது. Without God giving you cannot possess. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். God gave them. அவருடைய தயை அவர்கள் மேல் இருந்ததினால தேவனுடைய திரளான தயவு இருந்ததினாலே அவர்கள் சுதந்தரித்தார்கள். Because God's great goodness was on them, they were able to possess. செழுமையான பூமியை கட்டிக்கொண்டார்கள். And a fat land. Fat land, செழுமையான பூமி. And a fat land. செழுமையான பூமியை அவர்கள் சுதந்தரித்தார்கள். And they inherited, possessed a fat land. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளை சுதந்தரித்தார்கள். And possessed houses full of all goods. அடுத்ததாக வெட்டப்பட்ட துறவுகள். And wells digged. ஏராளமான திராட்சை தோட்டங்கள். And it talks about vineyards, plural vineyards. ஒலிவ தோப்புகள். And oliveyards. அடுத்து கனி கொடுக்கும் விருட்சங்கள். And fruit trees in abundance. இவைகளெல்லாம் அவர்கள் சுதந்தரித்தார்கள். In abundance they inherited all these things. சுதந்தரித்தார்கள் என்றால் தங்களுடையதாக அவர்களுடையதாக மாறியது. And when they inherited, it became theirs. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். God gave it to them. இதெல்லாம் அவருடைய பலத்தினால் ஆகவில்லை. It is not because of their strength. தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். God granted them. தேவன் அவர்களுக்கு தம்முடைய மகா பெரிய தயையை காட்டினார். And God showed them his great goodness and favor. திரளான தயவு. Great goodness. கர்த்தர் அவர்களுக்கு அதிகமான தயவை தம்முடைய தயவை தேவன் காட்டினதினாலே இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. Because God showed them his great goodness, all these things happened in their life. புசித்து திருப்தியாகி அவர்கள் உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they did eat and were filled and became fat and delighted themselves in thy great goodness. கர்த்தருடைய மகா பெரிய தயை ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு காட்டப்படுமானால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சுதந்தரிப்பார்கள். And if a great goodness is showed to a person or a family, what will happen? They will start possessing. எல்லா நன்மையான காரியங்களையும் சுதந்தரிப்பார்கள். They will start inheriting all good things. சகலவிதமான நன்மைகள். All kind of good things. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள். And houses full of all goods. அதையெல்லாம் அவர்கள் சுதந்தரித்து And they will possess all these things. அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they were delighted and they were filled. அடுத்ததாக வாசிக்கிறோம். And next we read. அடுத்தது தேவனுடைய தயவினாலே என்ன நடந்தது? And because of the favor of God, what happened? முதலாவது நம்ம பார்த்தோம் சுதந்தரித்தார்கள், அவர்கள் செல்வமாக வாழ்ந்தார்கள். And first we saw they inherited, possessed and they lived fruitfully. இரண்டாவதாக Secondly, பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 3:21 அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. And I will give this people favor in the sight of the Egyptians, and it shall come to pass that when ye go, ye shall not go empty. அடுத்ததாக வாசிக்கிறோம் அவர்கள் புறப்படும் பொழுது ஆண்டவர் தயவு காட்டியிருக்கிறார். And secondly we read when they started the journey, God showed them favor. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். And I will give this people favor in the sight of the Egyptians. எகிப்தியன் என்று சொல்லும்போது தேவனை அறியாததான ஜனங்கள். And when we say Egyptian, they do not know God. போக விடமாட்டேன் என்று எதிர்த்து கொண்டிருந்ததான நபர்கள். And these were people who were resisting Israelites from leaving. தேவனை ஆராதிப்பதற்கு நாங்கள் போக வேண்டும் அதுதான் அவர்களுடைய ஒரே தேவையாக இருந்தது. The only demand they made that we have to go and that we may serve our God. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க போக விட மாட்டோம். But what did they say? We will not let them go. என்ன வேணாலும் செய்துக்கோ. Whatever you want, you do it. என்ன பெரிய அற்புதத்தை காட்டினாலும் சரி. Even you show big miracles. நாங்க அதை பொருட்படுத்த போவதில்லை. We will not consider them. திரும்பவும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. Again and again heart of Pharaoh was hardened. ஆனா முடிவிலே தேவனுடைய கரம் பலத்த கரம் வெளிப்பட்டது. And at the end hand of God
God was manifest. அவர்கள் புறப்பட்டு போகும்படியாக பார்வோன் அவர்களை துரத்தி விட்டார். And Pharaoh chased them away that they may leave. நீ புறப்பட்டு போங்க. You go out. அது போகும் பொழுது And as they were going, ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, நான் இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். and I will give this people favor in the sight of Egyptians. யார் கண்கள தயவு தரார் பாருங்க. In whose eyes God is giving favor. அதுக்கு முன்னால தான் ஒரு 2 தினத்துக்கு முன்பதாக தான் என்ன நடந்திருக்குது, அந்த தலைச்சன்கள் எல்லாம் இறந்து அந்த எகிப்திலே ஒரு பெரிய கூக்குரல். இவ்வளவுக்கு காரணம் என்ன? இவர்கள் போக வேண்டும் என்று கேட்டதனால வந்ததான பிரச்சனை தான். Just before it happened that firstborn they were dead and there was great outcry. What was the reason? Because they were stopping Israelites from leaving. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் எகிப்தியருக்கு வந்த பிரச்சனைகள் தொடர்ந்து 10 வாதைகள் பாத்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்குது. All the 10 plagues is happening one after the other. ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் முடியும் போது எப்படி இருந்திருப்பாங்க? உண்மையா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அதிக கோபத்தோடு இருந்திருப்பார்கள். After all these things the Egyptian would have been really angry against the Israelites. அவங்க அடிக்காம விட்டதே பெருசு. It is a great thing they did not beat them away. யோசிச்சு பாருங்க, ஏன்னா ஒரு கோபம் இருக்கும்போது இவர்களால தான் நமக்கு பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல எதிர்க்க தான் பார்ப்பார்கள். And if they did understand the problem is because of this Israelites, they will start resisting them. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? But what did God do? இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். And I will give this people favor in the sight of Egyptians. யார் வந்து எதிர்த்து கொண்டிருந்தார்களோ, யார் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் கண்களில் தயவு தேவன் கிடைக்க பண்ணினார். Those who were enslaving them, in their eyes God granted favor. ஆண்டவர் சொல்றார், செய்யறதுக்கு முன்பதாக சொல்றார். And before doing it God is saying it. ஆண்டவர் மோசேக்கு மூலமாக சொல்லுகிறார். And through Moses God is saying this. எதையுமே ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக சொல்லுகிறதான தேவன். And before doing something God always says it. நான் இப்படி செய்ய போகிறேன். I'm going to do like this. நான் இந்த ஜனங்களுக்கு நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். I'm going to give them favor. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை காட்டினார். And God showed them his power. அந்த சூழ்நிலையில எகிப்தியர் கண்களில் தயவு கிடைப்பது என்பது சாத்தியமே இல்லாத காரியம். And in such a situation having favor in the sight of Egyptian was not possible. ஏன்னா அது சாத்தியம் அல்ல. It is not possible. எந்த மனுஷனும் தயவு காட்ட மாட்டாங்க. No man will show favor in such a situation. ஆனா கர்த்தர் கிரியை செய்யும்போது, but when God moves, திரளான தயவு and great goodness, கர்த்தர் அவர்களுக்கு திரளான தயவு கிடைக்க பண்ணினார். and God made sure God a great favor. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக, உங்களை எதிர்க்கிறவர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க, அவர்கள் கண்களில் தேவன் தயவு கிடைக்கும்படி செய்வார். And even today those who are saying I'll not give, in their eyes God will give favor. அதுதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். And that's what we need to believe. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிந்தால் தான், நாம் அவருடைய வல்லமையை புரிந்து கொண்டால் தான் நாம் அவரை விசுவாசிப்போம். And only when we understand who our God is, then we will start believing him. ஆகவே தான் இந்த வசனங்கள் அதற்காக தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தான் இவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. All these things are written there so that you might believe. தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படி, that we may understand the power of God. தேவனுடைய திரளான தயவின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படி தான் இவை எழுதப்பட்டிருக்கிறது. These things are written that we might understand the power behind the great favor of God. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. When you go out you are not going empty. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது they plundered என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in English Bible it talks about they plundered. யாத்ராகமம் 12:36 and Exodus 12:36 கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். And the Lord gave the people favor in the sight of the Egyptians so that they lent unto them such things as they required, and they spoiled or plundered the Egyptians. அவர்கள் கேட்டதை கொடுத்தார்களாம். And whatever they asked they gave. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். And the Lord gave them favor in the sight of Egyptians. இன்றைக்கு ஆண்டவர் மாறிட்டாரா? Has God changed today? இன்றைக்கு ஆண்டவர் மாறிட்டாரா? Has God changed today? ஆண்டவர் மாறவில்லை. God hasn't changed. அதே தேவன் தான். He is the same God. அவர் யார்? Who is he? திரளான தயவை காட்டுகிற தேவன். He is a God who gives great favor. யாருக்கு காட்டுகிறார்? To whom does he show? அவர் அழைத்து கொண்டு வருகிற இஸ்ரவேல் வம்சம், அதாவது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் திரளான தயவை காட்டுகிறார். So today you and me God is showing great favor.